இன்னைக்கு நம்ம லைவ் அப்டேட் பத்தி பார்க்க போறோம். எல்லாரும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ லைவ்ல என்ன நடக்குதுன்னா, எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப வினோத், திவ்யா, பிரவீன் இவங்கலாம் இந்த பக்கம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இங்கிருந்து அங்க பார்த்தா வாட்டர்மெலன், சாண்ட்ரா அவங்கலாம் உட்காந்துட்டு இருக்காங்க. அங்கிருந்து இங்கே தான் பார்த்துட்டு இருக்காரு. அதனால பிரவீன் சொல்லி கலாய்ச்சிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் திவாகர் சாப்பிடுறதுக்காக நடந்து போயிட்டு இருக்காரு. அப்போ வந்து ஒரு வார்த்தை கூட கூப்பிடலையான்னு பிரஜனனா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. சொல்வாரு, திவ்யா இருக்கிறதுனால கேட்டுட்டு போறான். வேற ஒண்ணும் கிடையாது. அப்படின்ற மாரி. அதுக்கப்புறம் வந்து வினோத் வந்து அவங்க லைஃப் ஸ்டோரி கொஞ்சம் சொல்வாரு. அவங்க அம்மாவ பத்தி. அவங்க வந்து டீயே தான் குடிச்சிட்டு இருப்பாங்களாம். சாப்பிட மாட்டாங்களாம். ஆனா எல்லாருக்கும் சமைச்சு போடுவாங்களாம். நெறைய பேருக்கு சமைப்பாங்களாம். ஆனா அத டேஸ்ட் பண்ணிலாம், செக் பண்ணிலாம் பார்க்க மாட்டாங்களாம். கரெக்ட்டா சமைச்சு எல்லாரும் சாப்பிடுற அளவுக்கு சூப்பரா சமைச்சுருவாங்களாம். டேஸ்ட்லாம் பண்ணாமலே பக்காவா சமைச்சுருவாங்களாம். அதுக்கப்புறம் அவங்க வீட்ல வாஷிங் மிஷினே இருந்தது இல்லையா? அவங்க அம்மா கையால தான் ஜீன்ஸ் பேண்ட்லாம் போட்டு டப்பு டப்புன்னு அடிச்சு தான் துவைப்பாங்க. ஆக்ஷனோட பண்ணி காமிப்பாரு. அதுக்கப்புறம் உள்ள போய் சாப்பிட்டுட்டு இருப்பாரு வாட்டர்மெலன். இவங்கலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பிளேட்ட உள்ள வைக்கலான்ட்டு எழுந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அங்க அங்க துஷார், அரோரா அந்த அந்த இடத்துக்கிட்ட கேமரா காமிப்பாங்க. அதுங்க 2 பேரும் ஒண்ணா தான் இருப்பாங்க. எப்பவுமே துஷார் வந்ததுலேருந்து அரோராவும் துஷாரும் ஒண்ணா தான் இருக்காங்க. தனியாவே பார்க்க முடியறதில்ல. அதுக்கப்புறம் திருப்பி இங்க சாப்பிட்டுட்டு இருக்கிற வாட்டர்மெலன காமிக்கிறாங்க. அவங்க கிட்ட சீரியஸா வியானா பேசிட்டு இருக்காங்க. திவ்யா வந்த உடனே வாட்டர்மெலன் பார்த்துட்டு என்ன கண்டுக்கவே மாட்றாங்க அப்படின்னு கேட்குறாரு. வியானா நீ திருந்தவே மாட்டல்ல அப்படின்றா. ஏன் காய்ஸ் எவ்வளோ சண்டைலாம் நடந்துச்சு. இந்த ஆள் பாட்டு பேசாம இருக்கலாம்ல. சரி விடுங்க. அதை சொன்னா நம்ம சப்போர்ட் பண்றேன்னு சொல்றாங்க. ஓகே சொல்ல வேணாம். அதுக்கப்புறம் திவாகர் சாப்பிட்டு முடிச்சிருவாரு. வியானா சாப்பிட்டுட்டு எழுந்திருப்பாங்க. வியானா குட்டி வா வெளியே போகலாம், வெளியே போய் உட்காந்துருக்கலாம் அப்படின்னு திவாகர் கூப்பிடுவாரு. ஐயோ நான் வரல, நான் மேக்கப் கலைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க எப்படியாவது தப்பிச்சு ஓடணுன்ற மாதிரி ஓடிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து விக்ரம் வந்து மாட்டிப்பாரு. அவர்கிட்ட நார்மலா தான் பேசிட்டு இருப்பாரு. அப்புறம் வந்து இங்க வெசல் வாஷிங்ன்னு சொல்லிட்டு எல்லாம் வாஷிங் கிளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. வாங்க ஆளுக்கு ஆளுக்கு 2 பிளேட் கழுவலான்ட்டு வினோத் கூப்பிடுவாரு. அது வரைக்கும் தான் போயிட்டு இருந்துச்சு கைஸ். ஒன்றும் சீரியஸாலாம் ஒன்றும் போல ஃபைட் எதுவும் நடக்கல. அப்படியே தான் நடந்து அப்டேட் பண்ணுறேன் கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன் ஜீன்ஸ் எல்லாம் அவன் கையில் டப்பா டப்பான்னு நைட்டு ஃபுல்லாக 2 மணி வரைக்கும் நீ திருந்தவே மாட்டல்ல. என்னவே நான் கண்டுக்கிறவே மாட்டேங்கிறேன். அப்படி என்ன கோவம் என் மீது? கடவுளே, நீ போய் வெளில கொஞ்சம் அப்படி போனேன்.